வணக்கம். இன்னைக்கு இந்த பதிவுக்கான கேள்வி எங்க இருந்துன்னா கிராவிடேஷன் அப்படிங்கிற அந்த பிசிக்ஸ் சாப்டர்ல இருந்தா. So two satellites P and Q are moving in different circular orbits around the earth radius r. Okay, the heights of P and Q from the surface are hp and hq respectively, where hp equal to r by 3. The accelerations of P and Q due to earth's gravity are gp and gq respectively. If gp by gq is equal to 36 by 25, then what is the value of hq? Question ரொம்ப சிம்பிள் தான். இந்த question வந்து JEE Advanced 2023 ல வந்து கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நமக்கு given data என்னது அப்படின்னா HP, அதாவது HP அப்படின்னா height of the satellite P from the surface of the earth. நான் இங்க வந்து ஒரு ரஃப் டயக்ராம் போட்டிருக்கேன். இந்த இடத்துல வந்து P அப்படிங்கிறது வந்து ஒரு சேட்டலைட், Q அப்படிங்கிறது வந்து சேட்டலைட், R அப்படிங்கிறது வந்து ரஃபா ரேடியஸ் ஆஃப் த எர்த். ஓகேவா? HP அப்படிங்கிறது வந்து height of the satellite from the surface of the earth and HQ அப்படிங்கிறது வந்து height of the satellite Q from the surface of the earth. ஓகேவா? ஸோ நமக்கு வந்து ஒரு ஃபண்டமெண்டல் ஃபார்முலா தெரியும். நம்ம வந்து ஒரு ஆல்டிடியூட் ஹைட் போக 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 கிராவிட்டி வந்து நமக்கு எப்படி டிஃபர் ஆகும் அப்படின்னா பை திஸ் ஃபார்முலா G effective is equal to acceleration due to gravity divided by R plus altitude h the whole square. ஓகேவா? இதுதான் அந்த ஃபார்முலா. இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி நம்ம HQ ஓட வேல்யூ கண்டுபிடிக்க போறோம். Let's dive into the solution now. Gp is equal to acceleration due to gravity G divided by R plus hp the whole square. கரெக்டா? இதை நம்ம hp ஓட வேல்யூ வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க, which is equal to R by 3. ஸோ நம்ம இங்க டைரக்டா சப்ஸ்டிட் பண்ணோம் அப்படின்னா G divided by R plus R by 3 the whole square, which implies Gp is equal to G divided by 4R by 3 the whole square. இதை நம்ம அப்படியே வச்சுக்கலாம். இதை வந்து நான் ஈக்குவேஷன் 1 அப்படின்னு எழுதிக்கிறேன். அண்ட் GQ எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா G divided by R plus HQ the whole square. நம்ம HQ ஓட வேல்யூ தான் கண்டுபிடிக்கணும். ஸோ அதை இந்த வேல்யூ நம்ம அப்படியே வச்சுக்கலாம். நமக்கு இன்னொரு டேட்டா கொடுத்துருக்காங்க. அது என்னதுன்னா GP by GQ is equal to 36 by 25. கரெக்டா? ஸோ இதை நான் ஈக்குவேஷன் 2 அப்படின்னு எடுத்துக்கிட்டேன்னா நம்ம இப்போ என்ன அரேஞ்ச்மெண்ட் பண்ணலாம் அப்படின்னா equation 1 divided by equation 2. கரெக்டா? so that Gp by Gq is equal to 36 by 25 is equal to G divided by 4R by 3 whole square divided by G divided by R plus HQ the whole square. கரெக்டா? so let's get rid of G so that we will be getting 36 by 25 is equal to R plus HQ the whole square divided by 4R by 3 the whole square. இப்போ நம்ம ரெண்டு பக்கம் ஸ்கொயர் ரூட் எடுத்தோம் அப்படின்னா நமக்கு வந்து அண்டர் ரூட் 36 by 25 is equal to ஸ்கொயரும் ரூட்டும் கேன்சல் ஆச்சு அப்படின்னா நமக்கு வந்து R plus H, நான் அதை வந்து டைரக்டா போடல, 4R by 3 whole square under root. ஓகேவா? So let's get rid of square and root so that we will be getting 6 by 5 is equal to R plus HQ divided by 4R by 3. நமக்கு இந்த simplified form கிடைச்சிருச்சு. நான் இந்த 4R by 3 வந்து நான் இந்த பக்கம் கொண்டு வரேன் அப்படின்னா நமக்கு வந்து 6 by 5 into 4R by 3 equal to R plus HQ அப்படின்னு கிடைக்கும். So let's get rid of 3 and 6 so that 1 3 is 3, 2 3s are 6. So 2 into 4 வந்து 8R by 5 is equal to R plus HQ. Finally, HQ is equal to 8R by 5 minus R, which is equal to 3R by 5. And this is the correct answer. Option A, which is the right answer. Thank you.